நான் உங்கள் ஆஃபீஸ் பாய் தட்டு கழுவிட்டு இருந்தேன். சரி அவர் நினச்சா கொஞ்சம் இந்த மேடையை நான் எப்படி நிற்கணும்னு அவர் ஆசைப்பட்டார். அந்த ஆசையை நான் நிறைவேற்றிட்டேன். அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். இன்றைக்கி ஆடியோ லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். உங்கள் ஆதரவு எங்களுக்கு எப்போதும் வேணும். தேங்க்யூ ஆதவ், தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி கேள்விப்படுறேன். ரொம்ப அழகான உங்கள் மனைவியோட நேமே அவரோட நான் வரும்பொழுதே சார்கிட்ட கேட்டேன், என்ன சார் மகாலட்சுமி அப்படின்னு இன்னொருத்தவங்க கிட்ட கேட்டேன். அது சாரோட நேம்னாங்க, பட் எனக்கே இப்போ தான் தெரிஞ்சுது. ஸோ நைஸ் டு see that சார். ஸோ ஸ்க்ரீன் பிளே அண்ட் டைரக்ஷன் ஆர் மகாலட்சுமி முருகன் அவர்களே அன்போடு பேச அழைக்கிறேன். வந்திருந்த அனைவருக்கும் வணக்கம். ஊடக நண்பர்கள், மேடையில் இருக்கிற அனைத்து பெரியவர்களுக்கும் நன்றி. என்னை இந்த மேடைக்கு கொண்டு வந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களின் ஆசையில் திரு எல்கேஎஸ் அவர்களுக்கும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் இந்த மேடையில் நான் நன்றியை சொல்ல கடமைப்பட்டுருக்கேன். ஏன்னா நான் உங்கள் ஆஃபீஸ் பாய் தட்டு கழுவிட்டு இருந்தேன். சரி அவர் நினச்சா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. இந்த மேடையை நான் எப்படி நிற்கணும்னு அவர் ஆசைப்பட்டார். அந்த ஆசையை நான் நிறைவேற்றிட்டேன். அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். எனக்கு என்ன சொல்றது தெரியல. அவர் இந்த மேடையில் இல்லாத எனக்கு வருத்தமாக இருக்கு. மன்னிச்சிருக்க. என் கூட தான் இருக்கிறாரு அவர். நான் எங்கேயும் போகல, இங்கே தான் ஏதோ பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு நன்றி. அதுக்கப்புறம் பாலகவி சார் அவருக்கு நன்றி, ரகு சாருக்கு நன்றி. அப்புறம் ஒரு உதவிக்கார ஆஃபீஸ் பாயாக இருந்த என்ன இவனுக்கு இருக்குது, டேலண்ட் இருக்குதுன்னு சொல்லி என்னை முதல் படத்திலே உதவிக்கினார் சேர்த்துட்ட சுரேஷ் கிருஷ்ணா சார் அவர்களுக்கும், டைரக்டர் உதயன் சார் அவர்களுக்கும், மறைந்த ஆர்என்ஆர் மனோகர் சார் அவர்களுக்கும், சத்தியம் திரைப்பட இயக்குனர் ஏ ராஜசேகர் அவர்களுக்கும், என்னோட டேலண்ட்டை கொண்டு போன மறைந்த மேனேஜர். ஏன்னா அவங்க இல்லைன்னா நான் அந்த மேடையில் கிடையாது. ராதாகிருஷ்ணன் இறந்துட்டாங்க, மல்லியம்பட்டி மாதவன் சொல்லி இவங்களை எல்லாருக்குமே தெரியும். அவங்களாம் இல்லைன்னா சத்தியம் அந்த மேடையில் நான் கிடையாது. எல்லாருக்கும் நன்றி. நான் சென்னையில் ஊரில் டெய்லர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ சின்ன சின்ன கதைகள்லாம் நாடகம் இதெல்லாம் எழுதும்போது எங்கள் அப்பா நாடகத்தில் நடிப்பார். அவரை பார்த்து எனக்கு நடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். அப்புறம் நான் எங்கே நடிக்கிறது இருக்கும்போது நானே பசங்களை வச்சு கதைகள்லாம் எழுதி சின்ன பசங்களை வச்சு நாடகம் போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது என்னோட இதை பார்த்து எல்லோரும் சென்னைக்கு போய் சினிமா வேலை ஏன்டா பார்க்குறேன் இங்கே இருன்னு சொல்லுவாங்க. எங்கள் அப்பா நான் டெய்லர் வேலை பார்த்தாலும் இல்லைடா நீங்கள் இருக்க வேண்டிய இல்லை, நீ சென்னைக்கு போய் எங்கேயாவது கஷ்டப்பட்டு நீ சினிமாவில் சாதிடா, உனக்கு அந்த இது இருக்குன்னு சொல்லி அந்த டெய்லர் ராமசாமி என்னை சென்னைக்கு அனுப்பிச்சி விட்டார். இங்கே வந்து நான் இருந்த இடம் இதய தெய்வம் புரட்சி கலைஞரோட அலுவலகத்தில் ஆபீஸ் பாயா. அங்கே இருந்து என்னோடய பயணத்தை நான் திரைப்பயணத்தை தொடங்கினேன். அவர் கூட திரும்ப அவர் படத்தில் இருந்தேன். 2-3 படம் அவரே சொல்லிவிட்டு திருப்பி அவரே என்னை கூப்பிட்டு சத்தம் போட்டார், நீ என் கூட இருந்தானா என் ஆள்னு நினச்சோன்னே அவனு கூப்பிட மாட்டாங்களா, நீயா தனியாக ட்ரை பண்ணணும் வைக்கணும் அப்படின்னு மோட்டிவேஷன்லாம் கொடுக்குறது எனக்கு அவர் தான். இன்ன வரைக்கும் அந்த வீட்டுக்கு கதவை தட்டாமல் போகிற ஆளில் நான் ஒரு ஆள். இதை வெற்றியெல்லாம் எல்கே சுதீஷ் சார் அவர்களுக்கு ரொம்ப பங்கு இருக்குது. நான் அவங்களுக்கு இந்த இடத்துல நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த
படத்தின் விழாநாயகன் அசுமித்ரா சார் அவர்களுக்கு எனது முக்கிய நன்றி. ஆதவ் கிருஷ்ணா சொன்ன மாதிரி தான். ஆதவ் கிருஷ்ணா நாங்கள் தம்பி ஃப்ரெண்டு அப்படி தான் இருந்திருக்கோம். எங்கள் ரெண்டு பேருக்குள்ள பாண்டிங் பயங்கரமாக இருக்கும். நாங்கள் அடிக்காத லூட்டி கிடையாது, நாங்கள் பண்ணாத கிண்டல் கிடையாது, எல்லாமே பண்ணுவோம். ஆனால் ஏன்னா ஸ்பாட்டில் கொஞ்சம் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணணும். ஏன்னா அவர் புதுசாக இருந்ததுனால எந்த ஒரு விஷயம் இருக்கக்கூடாது, ஃப்ரீயாக ஒர்க் பண்ணணும்னு சொல்லி நானும் புதுசு தான் இருந்தாலும் கொஞ்சம் ஃப்ரெண்டாக ஒர்க் பண்ணால் தான் அந்த டீமை செட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சின்ன டீம்லேருந்து ஸ்டில் ராஜன் சார் எல்லாருமே ஆர்கேயாக இருக்கட்டும், ஆர்டர்ட்டு ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தாரு எங்களுக்கு ரஜினி சேகர் சார். இது எல்லாத்தையும் செதுக்கி கொடுத்தது கேமராமேன் சார். மற்ற இந்த பாடல் டான்ஸ் மாஸ்டர் இருந்த கிருஷ்ணா சார் அவர்களுக்கும் சரி, தீனா சார் அவருக்கும் சரி, லிரிக்ஸ் சைடு சொல்லணும்னா ஸ்னேகன் சார், அப்புறம் அருண் பாரதி சார் இங்கே இருக்காங்க. அவங்கள பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எல்லாமே தெரிஞ்சவங்கிறதுனால நான் பெருசாக யாரை பற்றி சொல்லலை. ஏன்னா நான் சொல்கிறதுக்கு மேலே எல்லாமே பண்ணி சாதிச்சிட்டாங்க. மணி அமுதவான் அவர் ஃப்ரெண்டு, அவர் ஆரம்பத்துலேருந்தே வாய்ப்பு தேடி அடையும் போதே அவரோட டேலண்ட் எனக்கு தெரியும். அதனால தான் அவரையும் பார்த்து ஒரு சாங் கொடுத்தோம். எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் இன்னைக்கு வெளியிடணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் பண்ண பிளான். லவர்ஸ் டே அன்னைக்கு இந்த எல்எஸ்எஸ் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இந்த டைம் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு சொல்கிறோம். அதனால் எப்படியாவது இந்த ஆடியோ லான்ச்சாவது இன்றைக்கி லவர்ஸ் டே அன்னைக்கு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த படத்தை நாங்கள் இன்றைக்கி ஆடியோ லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். உங்கள் ஆதரவு எங்களுக்கு எப்போதும் வேணும். என்னை மாதிரி புது இயக்குநர்களுக்கு, ஊடக நண்பர்கள் நீங்கள் தான் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். உங்களை நம்பி இன்னும் நாங்கள் நிறையா இயக்குநர்களாக வந்துக்கிட்டு இருக்கிறோம். மக்கள்கிட்ட நல்ல கதையாக கொண்டு போய் சேர்க்கணும். சேர்த்தாத்தான், இல்லாட்டி நான் என்ன கும்பிடு போட்டாலும் ஒன்றும் கிடையாது. நல்ல கதையாக பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். நன்றி, எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இப்பொழுது இசை வெளியீடு. நம்மளோட எல்எஸ்எஸ் காஸ்ட் அண்ட் க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அதை வெளியிட நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் எல்லாருமே அதை பெற்றுக்கொள்வார்கள். ஒரு நிமிஷம். இந்த படத்தில் உதவி செஞ்ச உதவி இயக்குனர் ராமகிருஷ்ணன், ஆகாஷ், மற்றவங்களாம் வந்துருந்தாங்களா? வாங்கப்பா மேடைக்கு. சாரிடா அவங்கள சொல்ல, மேடைக்கு வாங்க. ஸோ நம்மளோட டைரக்டர் சார் முருகன் சார் ஆசைப்பட்ட மாதிரி கண்டிப்பாக இங்கே தான் இருக்காரு. விஜயகாந்த் சார் முன்னிலையிலும் மற்றும் ராதாகிருஷ்ணன் அவரோட மேனேஜராக ஆசைப்பட்ட அவரும் இங்கே தான் இருக்காரு. ஸோ எல்லாருமே சேர்ந்து அந்த ஆடியோவை வெளியிட நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் எல்லாருமே பெற்றுக்கொள்வாங்க. இதோ உங்களுக்காக LSS ட்ரெண்ட் மியூசிக் அரி அவர்களும் அன்போடு மேடைக்கு வரவும். ட்ரெண்ட் மியூசிக்காக கதையின் நாயகி சிம்ரன் அத்வானி அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். And first of all, I would like to thanks all press and media for coming here. Thank you so much. And next, my producer Balagopi sir and Raghu sir and my director Murugesan sir and my co-artist technicians எல்லாருக்குமே thank you so much. And இங்கே வந்திருக்கவங்க legends எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். மூவி நல்லா வந்திருக்க சொல்கிறாங்க. எனக்கு என்ன சொல்கிறது தெரியல, ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கு. ப்ளீஸ் எல்லாருமே தியேட்டரில் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். அதாவது அவங்க ரொம்ப சுருக்கமான நன்றிகள் சொல்லியிருக்காங்க. அதுலேருந்தே நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும், கண்டிப்பாக மக்களாகிய ப்ரெஸ் அண்ட் மீடியா அந்த சப்போர்ட் நீங்கள் தொடர்ந்து கொடுக்கணும். அடுத்தபடியாக எல்லாருமே சொன்ன மாதிரி அந்த படத்தில் ஒரு கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு. ஸோ எஸ், அடுத்தபடியாக கதையின் நாயகன் ஆதவ் கிருஷ்ணா அவர்களே ஒரு சில வார்த்தை, இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வார்த்தைகள் பேசலாம், ஒரு சில வார்த்தைகள். வருகை தந்திருக்கும் ப்ரொடியூசர்ஸ், மேனேஜர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் என் மாலை வணக்கம். ஃபர்ஸ்ட், இந்த எல்எஸ்எஸ் படத்துக்கு
என்னை வந்து காஸ்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் நம்ம ஜோன் சாரும் நம்ம ரகு சாரும் தான். முதல்ல அவங்க வந்துட்டு டிசைட் பண்ணலன்னா எனக்கு இந்த மாதிரிலாம் கிடச்சிருக்கு, இந்த மேடையே கிடச்சிருக்காது. ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் அவங்களுக்கு தான். என் மேலே நம்பிக்கை வச்சு இவனை இங்கே போடலாம், இவனுக்குள்ளே ஏதோ இருக்குது அந்த மாதிரி அவங்க யோசித்து என்னை காஸ்ட் பண்ணதுனால என்னால் இங்கே நிற்க முடிஞ்சது. ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் அவங்களுக்கு தான். நெக்ஸ்ட் என்னோடய டைரக்டர் சார் முருகன் சார். அவர் வந்துட்டு சிம்பிளாக சொல்லணும்னா வெரி ஹார்ட் ஒர்க்கர். ரொம்பவே இப்போ வந்துட்டு நானும் அவரும் வந்துட்டு ஸ்டோரி டிஸ்கஷனாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு நம்ம மியூசிக் டைரக்டர் கூட மணிக்கணக்காக உட்காந்துட்டு சாங்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதா இருக்கட்டும், டைம் போகிறதே தெரியாது. அப்படியே 2 மணி 3 மணிக்கெலாம் கூட பேசியிருக்கோம். ஸோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி மெயினாக எனக்கு வந்து ரொம்ப கைடன்ஸ் கொடுத்தாரு சார். ஒரு எனக்கே சில நேரத்தில் ஒரு டவுட் வரும், ஓகே நம்ம கரெக்டாக பண்ணுறோமா இல்லை வேறு ஏதாவது பண்ணலாமா, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது சார் இல்லை நீ பண்ணுறது இது இல்லைனா இப்படி பண்ணலாம், அந்த மாதிரி வந்துட்டு எனக்கு நல்ல கைடன்ஸ் கொடுத்தாரு சார். ஸோ தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம சினிமாட்டோகிராஃபர் சார். அவர் வந்துட்டு சதீஷ், அவர் வரல இன்னைக்கு, பட் அவர் எனக்கு ரொம்ப க்ளோஸ். இந்த படத்துக்கு முன்னாடியே எனக்கு அவரை தெரியும். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் ஒரு அவுட்டோர் ஷூட்டில் இருந்ததுனால இன்றைக்கி அவரால் வர முடியல. ஸோ அவர் சொல்லியிருந்தார் வாழ்த்துக்கள் அண்ட் பிரசன்ட் மீடியாவுக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவரோட ஒர்க் பார்த்தீங்கன்னா அவங்களோட க்ரூ நீங்கள் படத்தோட சில காட்சிகள் வச்சே பார்க்கலாம். ஒவ்வொரு இது ஷார்ட், ஒவ்வொரு சீனுக்குமே எல்லாமே வந்துட்டு ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு லைட்டிங்கும் எல்லாமே ஃப்ரேமிங் எல்லாமே பக்காவாக பண்ணுவார். ஸோ சும்மா ஒரு மேடைக்கு சொல்லணும்னு இல்லை, உண்மையிலேயே அந்த அளவுக்கு பண்ணுவார் அவர். ஸோ நானே வந்துட்டு ஓகே இது நான் தானா இவ்வளோ நல்லா இருக்கேன் அந்த மாதிரிலாம் எனக்கு டவுட் இருக்கும்போது அவர் வைக்கிற ஃப்ரேமிங் ஓகே அவர் கொடுக்குற பூஸ்ட், அவர் காட்டுற ஃப்ரேமிங்கில் தான் நான் அப்படி தெரியினேன். ஸோ மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். நெக்ஸ்ட் நம்ம படத்தோட இன்னைக்கு நம்மளோட கதாநாயகன்னு பார்த்தா நம்ம அஸ்வமித்ரா சார் தான். ஸோ அவர் கொடுத்த சாங்ஸ் எல்லாம் சான்ஸே இல்லை. எனக்கு வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பண்ணுறவங்களுக்கு இவ்வளோ நல்ல சாங்ஸ்லாம் கிடைக்குமானா எனக்கு தெரில. அது ஒரு வரம் தான் நான் சொல்லணும். ஸோ அவர் கொடுக்குற ஒவ்வொரு சாங்ஸ் நீங்கள் பார்த்தும்போதே தெரியும். இன்னும் 2-3 சாங்ஸ் இருக்குது, அது வரும் கூடிய சீக்கிரம், அது படத்தில் பார்க்க போகிறீங்க. ரொம்ப நல்லா கொடுத்துருக்காரு. அண்ட் அவர் கூடலாம் நான் சொன்ன மாதிரி நாங்கள் உட்காந்து பேசுவோம். சார் இது எனக்கு என்னமோ மாதிரி இடிக்குதுன்னா அவர் ஓகே சார் நோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு ஒரு 3-4 வேரியேஷன் அப்படியே போடுவார். ஸோ இது மாதிரியே பல நாட்கள் போயிருக்கு. அவரை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டோம், சார் இப்படி போடுங்க அப்படி போடுங்க, அவர் சார்னு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார், இவ்வளோ நல்ல சாங்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது டான்ஸ் மாஸ்டர். ஸோ அவர் பார்த்திங்கன்னா நான் ஓரளவுக்கு ஆடுவேன், நான் பெரிய டான்ஸர்லாம் கிடையாது, ஓரளவுக்கு ஆடுவேன். ஸோ எனக்கு வந்துட்டு ஓகே ஃபர்ஸ்ட் டேவே பார்த்திங்கன்னா எனக்கு டான்ஸ் ஷூட் தான். ஃபர்ஸ்ட் டேவே டான்ஸ் ஷூட் தான். ஓகே நம்ம ஆக்டிங்னா கூட ஓகே ஓரளவுக்கு நான் கான்ஃபிடென்ட்டாக பண்ணிடுவேன், நான் டான்ஸ் ஆடிடுவேன். பட் ஒரு செகண்ட் வந்து ஒரு டக்குன்னு பார்த்தா ஒரு 100 பேர் நிற்கிறாங்க. ஐயோ என்னடா இவங்க இவ்வளோ பேர் இருக்காங்க, எப்படி ஆடுறதுன்னு ரொம்ப கான்ஷியஸ் ஆகிடுச்சு எனக்கு. எப்படி ஆட போகிறோம், என்னடா பண்ண போகிறோம். அப்புறம் எப்படியோ ஃபஸ்ட் டே எனக்கு அப்படி இருந்துச்சு. அப்புறம் அங்கே இருக்கிற டான்சர்ஸ் எல்லாம் அப்படியே ஜாலியாக டான்ஸ் ஆடி எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் சாங்கே கொம்பு வாழ், ஆக்சுவலாக அது நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருக்கலாம், ரொம்ப அருமையான சாங். ஸோ அந்த மாதிரி சாங் டான்ஸ் மாஸ்டர் எனக்கு ரொம்ப அழகான சாங்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ டான்ஸ் மாஸ்டர்ஸுக்கு தேங்க்ஸ். அண்ட் ஸ்டண்ட் மாஸ்டர் அவரும் இன்றைக்கி வரல. அது தளபதி தினேஷ் மாஸ்டர் தான் நம்ம இந்த படத்துக்கு ஸ்டண்ட் பண்ணியிருக்காரு. அது இங்கே ட்ரெய்லரில் கொஞ்சம் பார்த்துருக்கலாம். ஆனால் அவரோட ஷார்ப் மைண்டை வந்துட்டு நீங்கள் படம் பார்த்தா தான் தெரியும். என்னன்னா ஷார்ட்ஸு ஃபஸ்ட் நாளே ரோப் போட்டு தூக்கிட்டார் மேலே. நானும் எதிர்பார்க்கவே இல்லை. ஓகே சும்மா ஃபஸ்ட்டு தான் வரான், இவனுக்கு அவ்வளோ பெருசாக தெரியாது, சும்மா பஞ்சு கிக்கு மாதிரி தான் கொடுப்பாருன்னு பார்த்தா ரோப் போட்டு தூக்கியிருந்தா இப்படி இப்போ பெல்ட் அப்படியே பெல்ட் சொல்லிட்டார். அண்ட் அவரோட மெயினான இது வந்துட்டு ஒர்க் வந்துட்டு எடிட்டிங்கில் தான் பார்த்தேன். எடிட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவர் அங்கே ஷூட்டிங்கில் என்ன பண்ணுறாங்களோ அதை அப்படியே மைண்ட்லேயே அவர் எடிட் பண்ணி வச்சுருக்காரு. அங்கே போட்டு சார் அந்த சீனை வந்து இப்படி போடுங்க, இது வருங்க, அப்படியே கரெக்டாக ஷூட் பண்ணிட்டு உங்களுக்கே தெரியும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எவ்வளோ மாதம் கழிச்சு இருக்கும். அது இன்னும் ஞாபகம் வச்சுட்டு அதுக்கு முன்னாடி நடுவில் அவர் அவ்வளோ படம் பண்ணியிருக்காரு, நிறையா படம் பண்ணிட்டு தான் இருக்கார். இன்னும் கரெக்டாக மைண்டில் வச்சுட்டு அவர் சொல்கிறாரு அங்கே எவ்வளோ மாதம் இருக்கோ, அவருக்கு என்ன மெமரி பாருங்கள், எவ்வளோ ஷார்ப்பான ஆளுங்க பாருங்கள், செம்ம ஹார்ட் ஒர்க்கர் வரும். ஸோ அண்ட் நம்ம எடிட்டர் சார் அவரோட ஷார்ட்டும் வந்துட்டு அவரோட ஒர்க்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்துச்சு.
நாங்கள் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்களோட படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ஒரு 3 hours கிட்ட இருக்கும் ஃபுட்டேஜ். ஏன்னா காலேஜ்லேயே அவ்வளோ பண்ணியிருக்கோம், அவ்வளோ இருந்துச்சு. டேரக்டர் சாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஸோ அவரும் சேர்ந்து எப்படி உட்காந்து அந்த 1 hour 1.5 hours எப்படி அதை சுருக்குனாங்க இன்ன வரைக்கும் தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் அவங்ககிட்ட வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கணும். எப்படி சார் எப்படி சுருக்குனீங்க சார், எப்படி பண்ணீங்க. ஆனால் அவ்வளோ நல்லா அவுட்புட் இருந்துச்சு. ஏன்னா நான் கொஞ்சம் ஓகே சில விஷயம்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோமே இந்த மாதிரி இருந்துச்சு. பட் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஆஃப் அவுட்புட் காமிச்சிட்டோன்னே ஓகே இது சூப்பராக இருக்குது, இதுவே போதும், இதெல்லாம் டேலண்ட் தான் அவங்களுக்கு, இதெல்லாம் இல்லாமல் அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ எனக்கு அந்த மாதிரி கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம லிரிக்ஸிஸ்ட் அவங்களாம் வந்துட்டு பாட்டு பார்த்திங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க. இன்னும் கொஞ்சம் கவனிச்சிருந்திங்கன்னா லிரிக்ஸ்லாம் அவ்வளோ அருமையாக, இப்போ நார்மலாக இப்போ வர சாங்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ வரும், ஒன்றுமே புரியாது ஆக்சுவலாக. அதுதான் இப்போ ஹிட் ஆகுது. பட் ரொம்ப நல்ல லிரிக்ஸ்லாம் கொடுத்து எனக்கு ரொம்ப நல்ல சாங்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னும் நிறைய பேர் நான் தேங்க் பண்ணோம். எனக்கு இப்போது டைம் இல்லையா என்னன்னு தெரில, இருக்கா? ஓகே. நம்ம மேக்கப் மேனாக இருக்கட்டும், ஆர்கேவாக இருக்கட்டும், இல்லை ப்ரொடக்ஷன் சிவானனாக இருக்கட்டும், எல்லாருமே நான் எனக்கு தேங்க் பண்ணுற பெரிய லிஸ்ட் இருக்குது. சாரி நான் சில பேர் மறந்துருக்கலாம், ஸோ தப்பாக எடுத்துக்கிறேன்னா. ஸோ இந்த படத்துக்கு இன்னும் நல்லா மேலும் நல்லா ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு ப்ரெஸ் அண்ட் மீடியா உங்களால் தான் முடியும். ஸோ ப்ளீஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு மேலே எனக்கு இப்போ என்ன சொல்கிறது தெரில. ஐ எம் அவுட் ஆஃப் வேர்ட்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.